சிவனுக்கு இந்த திரிசூலம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இல்லாமல் இந்த திரிசூலத்தை சிவனால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த திரிசூலத்தை வச்சு தாக்குனா யாராலுமே தடுக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக இந்த திரிசூலத்தை சிவன் யூஸ் பண்ணவே மாட்டார். அப்படியாப்பட்ட திரிசூலம் சிவனுக்கு எப்படி கிடைச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல புராணங்கள் வரலாறு இருக்குது. அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனை சஞ்சனா அவங்க திருமணம் செய்கிறாங்க. சஞ்சனா யாருன்னா விஸ்வகர்மாவோட பொண்ணு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனை திருமணம் பண்ணதுக்கப்புறம் சூரியன் பக்கத்தில் போகிறாங்க. ஒரு காதலோடு போகிறாங்க. பக்கத்தில் போனால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. ரொம்ப கவலையோட மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட முறையிடுறாங்க. இப்படி அதிக வெப்பமாக இருக்குது, என்னால் அவர் கிட்ட கூட போக முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வகர்மா ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. சூரியனோட பவரை 8ல் இருந்து ஒரு பங்கை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. 8ல் ஒரு பங்கு வெப்பத்தை குறைக்கிறாரு. அந்த குறைச்ச வெப்பத்தை வச்சு ஒரு ஆயுதத்தை செய்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை செய்கிறாரு. அந்த ஆயுதம் தான் சிவன் கையில் இருக்க அந்த திரிசூலம்.